காலையில் ஒரு நாயை ஷூட்டுக்கு வர சொன்னா அது நாய் தின்றது போது பாரு. அப்படியே பாருங்க. சோத்தை வாங்கணுன்னே சிரிப்பு. பாவம் எத்தனை நாள் பட்டியும். நான் எது கூப்பிட்டேன் சொல்லு. நான் எது கூப்பிட்டு சொல்லு. உன் கூட வந்து நீ உருப்படியா பிரசாதம் இருக்கு. என்னைக்கு வந்து சொல்லு. என்ன பிரசாதம் காமி? தயிர் சோறு. எப்படா காலையில சாப்பிடுறது? இவ்வளவு காலையில தான். ஏடா காலையில எப்படா சாப்பிடுறது? சரி கூட. டெய்லி கூட நல்லா. குழந்தை வாந்தி எடுத்துட்டு நாய் தின்னுமே அப்படியெல்லாம் தின்னாத. அது உனக்கு தான், நான் வாங்கிக்கிறது இல்லை. வேண்டது எனக்கா இல்லையா? 10 பரதேசிங்க சோறு போடுறான். என்னது? 10 பரதேசிங்க சோறு போடுறான். 2 பரதேசிக்கு 8 பரதேசி எங்களுக்கு தேவை. உண்மையிலே சொன்னா புளியோகரை கூட ஈஸியாக பண்ணுவான். சொல்றது புளியோகரை ஈஸியாக பண்ணுவான். இதெல்லாம் எவ்வளோ ப்ராசஸ் தெரியுமா? தயிர் வாங்கணும், முந்திரி பருப்பு வாங்கணும், கடலைப்பருப்பு வாங்கணும். இது எங்கே செலவாது ரெடி தயிர் சோறு. அப்படியே செஞ்சுட்டு 10 பரதேசிகளை பார்க்கணும். கையப்புறா காலம் வருது. சாப்பிட்றதே இவ்வளோ சத்தமாக சாப்பிட்றா அப்பா. ஐயோ அவசரப்பட்டு சாப்பிட்டுனே மறுபடியும் கை வைக்கணுங்க. மறுபடியும் கை வைக்கலையா? அதான் சத்துட்டு சொன்னேன். காலை டிஃபன் முடிச்சிடலாம். நீ தயிர் சோறு சாப்பிட்றதில்ல? சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக கொஞ்சம் இப்படி பண்ணால் டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம ஊரில் பண்ணுறவங்களாம் காரி மூஞ்சி மேலே முயல் மாதிரி பண்ணுறாங்க. வீட்டில் பண்ணுறதெல்லாம் வாயில் வைக்கும் போதில்ல. அதே நேற்று எங்கள் ஊரில் வாங்கி பார்த்துன்னு ஒன்று பண்ணாங்களாப்பா. வாங்கி பண்ணாங்களா? என்னத்த வாங்கி பண்ணால் அதில் வாங்கி பார்த்து பெருசாக இல்லை. இவ்வளோ கலைவாதனுக்கு பாரு. நீ இதை மரத்தை பற்றி சமையல் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இவ்வளோ நேரம் கோமால இருந்தியா? ஏய் இல்லைடா, வச்சலா செயல் அவ்வளோதான். அப்புறமா வீட்டில் போய் கழிக்கலாம். மரத்தை போயிடலாமா? நல்லா இருக்குது. ஏ அதான் அதாவது அது ஒரு வகையான யோகா பயிற்சி தான்டா. பண்ணுறேன் என்னன்னா இருக்காடே பண்ணல. இது இந்த மரம் வந்து பேசுண்டா. மரம் என்ன தெரியும் பேசும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வளருவேன், ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன் இது இருக்குல்ல, கிளை இருக்குல்ல, இந்த கிளையை நான் ரகசியமாக நான் பரப்புவேன். அப்படியே யாருக்கும் தெரியாத. அது கள்ளக்காதல். அது அப்படின்னா அது நீ பண்ணுறது. அப்புறம் என்னோட வேரை வந்து அதுவும் ரகசியமாக நான் பரப்புவேன். வானத்தை பார்த்து எப்போதுமே நான் வந்து பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னால சொல்லுது. இன்னும் சொல்ல போனா வந்து நீங்க வந்து நினைக்கிறது, நீங்க நினைப்பது போலதான் நான் வந்து வளருவேன், ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு அது சொல்லும். என்னை வந்து உங்களுக்கு தெரியாது, என்னோட அகத்தை தெரியாது, என் ரகசியங்களை உங்களுக்கு தெரியாது, என் மனசை வந்து உங்களுக்கு தெரியாது, என் கனவுகளும் உங்களுக்கு தெரியாது, என் ரசனையும் உங்களுக்கு தெரியாது, என் மனதை உங்களுக்கு தெரியாது, என் கனவுகளையும் உங்களுக்கு தெரியாது. அது நான் உருவாக்கி கொண்டது அப்படின்னு எல்லாம் மரம் பேசுமா. காலையில உன்ன எதுக்கு வர சொன்னது? நீ என்ன பண்ணியிருந்த? இது இருக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா தெரியல, இத்தனை நாள் பாத்ரூம் போறப்ப அழகா வந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆயிருச்சு. கிரீஸ் பண்ணோம் சைட்ல உள்ள கொஞ்சம் காலை விரிச்சு
ஃபுல்லா கிரீஸ் போட்டிருந்தேன்னா அப்படியே வெளியே வந்துருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முக்கின்னு கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகி போச்சு. அப்புறமா குப்பை எடுத்து வந்தேன், குப்பைக்கு வந்து குப்பை தொட்டில் போட்டு வரத்துக்கு லேட் ஆகி. நான் எப்படி ஒளிஞ்சு பார்த்தியா? ஒளிஞ்சுனா இல்லையா? அது தெரியுதுடாப்பா ஒளிர் லட்சம் இதுல. இத்தனை நாள் பேசுறோம்ல, ஒரு நாள் ஆனா இந்த இயற்கை நம்ம ரசிச்சதே இல்லை. நீ ரசிச்சதுன்னு சொல்லு. இயற்கையை வந்து ரசிக்க கூடாது, அது அப்படியே விட்டுறணும். அது பாடு வளருது, நம்ம பாடு வளருவோம். அதை ஏன் நீ தொந்தரவு பண்ற? தொந்தரவு இல்லடா. இப்ப மரம் என்ன நினைக்குது உனக்கு தெரியுமா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? நீ என்ன நினைக்கிறதுன்னு உனக்கே தெரியாது. ஆமா. இவ்வளோ பேசுறோம்ல வாய்க்கிலியா. அதாவது உனக்கு மரத்தை பத்தி என்ன தெரியும் சொல்லு. என்ன தெரிஞ்ச மட்டும் பேசு, இல்லை வாயில குத்துவேன். இல்ல அதேதான்டா, என்ன மரம் வைக்கிறேங்க, செடி மாதிரி வைக்கிறேங்க, மரம் வருது. நீ இப்ப தும்முல மரம் ஆகி போயிட்டு போய் கழுவி விட்டு வா போ. ஆக்சிஜன் தருது, இயற்கையை வந்து மாசுபடுத்துவது கம்மி பண்ணுது. அதான் எனக்கு தெரிஞ்சது தான். அதான் மாசுபடுத்துதல் வந்து ரொம்ப கம்மி பண்ணுது மரம். ஆக்சிஜன் காத்து இதெல்லாம் அதான் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்து ஆக்சிஜன் வெளியே ஓடுறதுனால தான் நம்ம மூச்சு காத்தெல்லாம் அழகா சுவாசிக்கிறோம். அதனால உயிரோடு இருக்கோம். இல்லைன்னா செத்து பேர் கூட மரம் இல்லைண்ணா. இப்படி சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களாம். ஸ்கூலுக்கே போனதில்லை தெரியும். அந்த ஸ்கூல்னு சொல்ற போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கூல் பள்ளிக்கூடம் ஸ்கூலு வாயிலும் வேணாம் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சொல்லிட்டா ஸ்கூலுன்றே மரம் ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு போனா மரம் ஸ்கூலுக்கு போனா பள்ளிக்கூடம் எவ்வளவு பெருசுக்கும். வேப்ப மரத்தால யாருமே சேர்த்திக்காதுங்க. ஏன் ரொம்ப கசப்பாக்கறாண்டி அப்படின்னு. தென்னை மரமெல்லாம் மேலே ஏறி பிடிச்சி வாய் வச்சிருவாங்கல்ல. மாமரம்லாம் காய் பெருசாக பிடிச்சி தின்னு போடுவாங்க, தின்னுபிடுவாங்க. மாம்பழத்தை பிடிச்சி காய் எடுத்து. சீத்தாப்பழம் செடியெல்லாம் பயங்கரமா மவுசம். சீத்தாப்பழம் அதெல்லாம் போச்சுன்னா நெருக்கி போடுவாங்க, பிசைஞ்சு கொட்டை எடுத்துருவாங்க. சீத்தாப்பழ ஆலமரம் அரச மரம்லாம் அங்கதான் ராஜா ராணி மாதிரி இருக்கும். எப்படிக்கும்? ஸ்கூல் லீடர் அவர் தான். ஹைட்டா இருக்கிறதா லீடரா போடுவாங்க. அப்ப ஹைட்டா எது? தென்னை மரம் போடுவாங்க, யூக்கலிப்டஸ் போடுவாங்க. அது பயங்கரமான நீலகிரி மரம். நம்ம சர்வே பண்றதுக்கு, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூறு வளர்றதுக்கோசரம் நம்ம படிக்கிறோம். மரத்துக்கு அது தேவையா? எனக்கு தெரியல, உனக்கு எதுனா தெரியுமா? அதுக்கு என்னத்துக்கு செஞ்சுனே? தண்ணி ஊற்றினா போதும், காத்தடிச்சா போதும், அது பாட்டுக்கு வந்துடுது. வேற என்ன தேவை அதுக்கு? தண்ணி காத்து அது ரெண்டு தான். இல்ல, மரத்துக்கு அறிவு வேணுமா வேண்டாவா? நம்மள சாவடிச்சு போடும். எப்படி? வேறு சுத்தி கழுத்து பிசுக்கி செத்து சாவடிச்சு போடும். தயாரிகளுக்கு முன்னால தானே தொல்லன்ட்டு. அறிவு இல்லாதனாலதான் அது பாட்டுக்குது. அது அறிவு இல்லைன்னு சொல்றது ஒரு நாய் பயங்கர அறிவோடு இருக்குது. என்ன பண்ணுவ? இப்ப மரம் வந்து அறிவிச்சுன்னா மனுஷன் விடுவாங்களா? வேவல மரத்தை வெட்டுறாங்க. அது காரி துப்பு இல்ல, என்னவே வெற்றியா நீ? அழி தூக்கி அடிச்சுன்னு வச்சுக்க. விஜயகாந்த் சார் சொல்ற மாதிரி உள்ளாக்கிற 2 புல்லட்டும் ஒரு துப்பாக்கியும் எங்க தொலைச்சிட்டு தேட வேண்டியதுதான். அப்புறம் நீ கணக்கு கொடுக்கணுமே. 2 குண்டுலாம் என்ன பண்ணுவ? கணக்கு கொடுக்கணும் குட்டி. டெய்லி கொடுக்குறான் தம்பி, கணக்கு கொடுக்கணும். அதேதான். இதுக்கு வந்து அறிவு இருக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. இது இருந்தா போதும். அதுக்கும் அறிவு இருக்குது. இப்ப அறிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது, நம்மளுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம அதை சொல்றோம். அதுக்கு நான் எத்தனை அறிவு சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அது எப்படி சொல்லலாம்? அது மரம் வந்து எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நான் சொல்லட்டுமா? கீதால இருக்கு எனக்கு. மரம் வந்து சுவாசிக்கும், அப்புறம் தண்ணி குடிக்கும், அப்புறம் அதுக்கு தேவையான உரம் வந்து இலையெல்லாம் அதே உதிர்ந்து சில பருவ காலத்துல அதே சாப்பிடும். நீ சாப்பிடுற மாதிரி இல்ல, யாராச்சும் அம்முன்னு சாப்பிடறாங்களா? நான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லப்பா. இப்ப சாப்பிட்ட நாய்
பீத்துன்ற மாதிரி சாப்பிட்டல பக்கத்துல பன்னி மொச்சுக்கு பக்கத்துல பண்ணி தின்று வள்ளி சாப்பிட்டேன். இப்போ இந்த இலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி மழை காலத்துல இது மேல தண்ணி பட்டு அழுகி அப்படியே அது இலை வந்து செயலிழந்து மண்ணோட மண்ணா அப்படியே இருக்கும். அதுல இருக்கிற ரசாயனமெல்லாம் பூமிக்கு போகும். அது உள்ள பூமிக்கு போயிட்டு லேயர் லேயரா உள்ள போகும்போது வேர் வந்து இழுத்துக்கும். இதுதான் ப்ராசஸ். 10 அடி வரைக்கும் போமா? 10 அடியா? இந்த தண்ணி அதுக்குள்ளே இழுத்துக்கும். இது வந்து எவ்வளோ நீளம் வேணாலும் அது மேலே இருந்தாலும் எடுத்துக்கும், கீழே இருந்தாலும் எடுத்துக்கும். உள்ள போனாதான் எடுத்துக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. காத்துல தேவையானதெல்லாம் அது எடுத்துக்கும். பேக்கு மண்டியா வாய முடுறாயப்பா. மரத்துக்கு நீ வாத்தியார் வந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன அதுக்கு டீச் பண்ணுவ? மரத்துக்கு டீச் பண்ணுவோம். உக்காரணும். எப்படி உக்காரம்? சப்பனங்கால் போட்டு உக்காடுறான்னு. சம்மணங்கால் போட்டு உட்காரோம் அப்படியே அப்படின்னு தானே. எப்படி உக்கார மரம்? ஒரு போர்டை வச்சு நீ நடத்தும் போது நீ மரத்தை வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடம் அடிப்பியா? அது என்ன பண்ண தெரியுமா? கிளையில ஒரு அடி தலை இந்த பக்கம் திரும்பிக்கும். சொல்லும், எடா போர்டு எங்க பெரியம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்துட்டேன் நீனு. குச்சி எங்க சித்தாப்பா பையன் குச்சி தான் அது. சின்ன சின்ன பையன் அவன் வளர்ந்து வர்றவனே போயிட்டு வெட்டி கழுத்தை முறிச்சு நீ எடுத்துன்னு வந்துட்டிய, பரவாயில்லையா அது அப்படின்னு திட்டு தானே. அப்புறமா தென்னை மரம் என்ன சொல்ல தெரியுமா? நீ எந்த வாங்கி மடக்கு மடக்கு குடிச்சே 3 டைம் இந்த வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சியே எனக்கு தண்ணி ஊத்துறியா? எனக்கு தண்ணி ஊத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ என்ன பண்ணுவ? நீ திட்டுவ, மக்கு மக்குன்னு சொல்லி கொட்டுவ. அது இருந்து பாக்கும். மேல இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய தேங்காயே வரைக்கும் வரணும்னு சொல்ல வந்தேன். மேல இருந்து நல்ல ஒரு பெரிய தேங்காய் அங்கிருந்து போட்டுச்சுன்னா உன் தலைமையில தானே வந்து விடுவோம். இப்போ பரங்கி மரத்தவ நம்ம திட்டினோம்னு வச்சுக்கேன், அது சொல்லும் தாயில வந்து வம்சமே இல்லாத பண்ணிடுவோம்.